ஆட்டோ டிரைவர் வெட்டு கொலை, சென்னையில் அடுத்தடுத்து கொடூர கொலையா? தனியா இருக்க பத்தி நியூஸ் பார்க்கணுமா? ஐயோ, யாரு? கடவுளே, யார் சார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஹாய் சார், ஐ எம் சரவணன். ஐ எம் கம்மிங் ஃப்ரம் misra.com. இந்த வெப்சைட் மூலமா நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றி உங்ககிட்ட 2 minutes பேசலாமா சார்? டைம் இருந்தால் சொல்லுங்கள். யோ, அதான் பையா. மச்சான், எனக்கு ஒரு நியூஸ் பார்த்துட்டா. எது பார்த்தாலும் ஒரு கொலை கொலைன்னு போட்டிருக்கு. ஐயோ, எனக்கு தனியாக இருக்க கொஞ்சம் பயமா இருக்குடா. வந்துட்டு வந்து ஒருத்தன் வந்தான், அவனை அப்படியே அனுப்பிச்சி விட்டேன். நாளிலேருந்து நான் உங்க கூட வந்துடுறேன்டா. சரி மச்சான், நீ கொஞ்சம் எனக்கு சீக்கிரமா வரப்பாரு. நாளைக்கு என்ன மறக்காம சென்னையில் அடுத்தடுத்து நடந்த மர்ம கொலைகள் மத்தியில் இது போன்ற கொடூரக்கொலை தேனியிலும் நிகழ்ந்துள்ளது. இது குறித்து பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்த போலீஸ் கமிஷனர் ஜனார்த்தனன் அவர்கள் இந்த வழக்கை சிஐடிக்கு மாற்றப்படுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் சிஐடி சிறப்பு அதிகாரி கதிர் இந்த வழக்கை மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவித்தார். சரி, நான் வந்துட்டேன். நான் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணுறேன்னா? சரி, நான் வரேன், வீட்டில் தான் வந்துட்டு இருக்கேன். சரி, நான் வச்சிடுறேன். யாரு நீ? வேணாம், நான் என்ன பண்ண? ஹலோ, சொல்லுங்க மேடம். சார், இன்னைக்கு ஒரு கொலை வந்திருக்கு சார். அதுவும் பட்ட பகல பார்க்ல வச்சு சுட்டு கொண்டுருக்காங்க சார் அவனை. அதுவும் 40 50 ஆட்டை டார்கெட் பண்ணி சுட்டுருக்காங்க சார் அவரை. ஓகே, 5 minutes நாங்க வந்துடுறேன். ஓகே சார், வாங்க சார். குட் மார்னிங் சார். பாடி அங்க இருக்கு சார். ஃபாரன்சிக் இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். அது என்ன கையில் ஃபோனு? ஏனம் இதே போல வேற எதனா கிடைக்குதா பாருங்க. சார், எது எழுதிருக்கு சார்? இது ஒரு போட்டோ எடுங்க சார். திரும்பவும் பாடியில் எதனா இருக்கான்னு செக் பண்ணுங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டு ரிப்போர்ட் என் டேபிளுக்கு வரணும். கண்டிப்பா சார்.
சரி நானும் இந்த முடிய லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்பிடுங்க. ஓகே சார். ஞானம், உடனே இங்க வாங்களேன். சொல்லுங்கள் சார். இந்த கொலையை பொண்ணு பண்ணல ஞானம். இந்த கேஸ் ரொம்ப சிவியரா இருக்க போகுது. இந்த பாடியோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உடனே எனக்கு வந்தா ஓகே சார். ஆமா சார், பார்க் நடந்த மர்டர் மாதிரி இந்த பாடியில என்எஃப்னு எழுதிருக்கு சார். பட் ஆனா இந்த கொலை ஏதோ லேடி பண்ண மாதிரியே டவுட்டா இருக்கு சார். அப்படியா? என்ன சொல்றீங்க கதிர்? ஆமா சார், பாடி பக்கத்துல ஒரு லேடியோட முடி இருந்துச்சு. அதை வச்சுதான் சார் எனக்கு சந்தேகமாவே இருக்கு. கதிர், நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்கன்னு தெரியாது. இன்னும் ஒரு வாரத்தை நீங்க இந்த கேஸ் முடிச்சாகும். என்னால அந்த மீடியாவுக்கு பதில் சொல்ல முடியல. அண்டர்ஸ்டாண்ட்? கண்டிப்பா சார், கில்லரை நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன். அவன் ரொம்ப நல்ல பையன் சார். காலையில் எழுந்து பார்க்கும்போது ரீசெண்டா அவரோட ஆக்டிவிட்டீஸ்ல எதனா சேஞ்சஸ் இருக்கா? இல்லை சார், அவன் எப்பவுமே அவன் உண்டு அவன் வேலை உண்டு தான் இருக்கான். அவர் வேலை செய்யற இடத்துல எதனா ப்ராப்ளம் இருக்குன்னு உங்ககிட்ட எதனா சொல்லியிருக்காரா? இல்லை சார். ஏதாவது லவ்? இல்லை சார். எப்பவுமே மனநோயாளிக்கும் சைக்கோவுக்கும் இருக்கிற ஒரே ஒரு ஒற்றுமை என்னன்னா, ஒரே ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா சைக்கோவால வர பாதிப்பு உயிர் சேதவருக்கு கொண்டு போகும். அப்படின்னா என் கேஸ்ல வர சஸ்பெக்ட் சைக்கோவா இருக்கலாமா டாக்டர்? மேபி இருக்கலாம். சம்டைம் பழிவாங்க நினைக்கிறது கூட இதை பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்டோட பையன் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் எப்பவுமே 1லிருந்து 10 வரைக்கும் நம்பரை எழுத சொன்னா 10லிருந்து 1 வரைக்கும் தான் அவன் தலைக்கெல்லாம் எழுதுவான். ஃபார் எக்ஸாம்பிள் 10, 9, 8, 7 அப்படிதான் எழுதுவான். இது ஒரு சாதாரண விஷயம் தானே டாக்டர்? இப்போ வரைக்கும் அவன் அப்படிதான் எழுதிட்டு இருக்கான். கதிர் கதிர் ஹலோ ஞானம், எங்க இருக்கீங்க? சார், ஸ்டேஷன் வெளியே தான் சார் இருக்கேன். இது வரைக்கும் நடந்த 8 மர்டர்ஸ்ல விக்டம்ஸ்க்கு ஜேம்ஸ்னு யாருன்னா தெரியுமான்னு விசாரிச்சிங்களா? சார் 1 செகண்ட் சார், நான் செக் பண்ணி. ஓகே ஞானம். சார், ஆமா சார், எல்லாருக்குமே பொதுவா ஜேம்ஸ் ரோட் தெரிஞ்சிருக்கு அப்ப சார். நான் சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். சஸ்பெக்ட் அவன் தான். அவனை கூட்டு வச்சு விசாரிங்க, நான் வரேன். ஓகே சார். அப்புறம் ஞானம், அவன் வீட்டு அட்ரஸ் என்ன?
இந்த 3வது ஆளை நானே என்கவுண்டர் பண்றேன். அந்த 3rd பர்சனை எங்க போய் தேடுறது? எந்த ரூட்ல போனாலும் இந்த கேஸ் ரொம்ப சேலஞ்சிங்காவே இருக்கு. எப்படியாவது இந்த கேஸை முடிச்சே ஆகணும். ஹலோ சார், ஸ்டேஷன் அசோக் பேசுறேன் சார். சார், அன்னைக்கு ஒரு பார்க்ல ஒரு மர்டர் நடந்துச்சு சார். அந்த பார்க் பேக் சைடுல வெப் சென்டர் இருக்கு சார். நியர்பை லொகேஷனுக்காக அந்த பாதை வீடியோ வரப்போ அந்த சமயத்துல ஒரு மர்மமான ஆள் வெளியே வரத பார்த்து நம்ம ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சார். இப்பதான் சார் நெட் சென்டரோட அந்த ஸ்டேஷன் கால் பண்ணாரு சார். சார், இப்போ நீங்க அங்க போனீங்கன்னா சஸ்பெக்ட் யாருன்னு தெரிய வாய்ப்பு இருக்கு சார். ஷிட். போலீஸ் உட்காருங்க. அந்த ஃபுட்டேஜ் காட்டுங்க. அந்த வீடியோ ப்ளே பண்ணுங்க. வெயிட் அதை பாஸ் பண்ணு. அந்த மாஸ்க் மட்டும் ஜூம் பண்ணு. இந்த பார்க்கணும் சார். இப்போ ப்ளே பண்ணு. ஓகே, பிசிக்கலி மென்டலி ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பர்சன் அவன் எப்படியா நீ சுலபமா ஷூட் பண்ண? சொல்லுங்க டாக்டர். கதிர், எங்க இருக்கீங்க? எங்க இருந்தாலும் உடனே வாங்க. நிலைமை கொஞ்சம் சீரியஸா போயிட்டு இருக்கு. ஜேம்ஸ் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்காரு. எங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. பயத்தினால வெளியே வந்துட்டோம். ஷட்டர் க்ளோஸ் பண்ணீங்களா டாக்டர்? ஆமா கதிர், சட்டர். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன்.
And officer, one of the things I have noticed about James, since I have been treated him so far, that James completely avoids sleep. Then James gets very aggressively when he sees someone sleeping. So James is a very dangerous guy.